Hi friends, welcome back to Auto Power Pack YouTube channel மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷினை பற்றி தான் இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செமி ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி தூள் இருக்கு இல்லைங்களா, இட்லி பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, இட்லி பொடிக்காக இது மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருப்போம். அது இல்லாமல் அவங்க ஹெல்த் மிக்ஸ் பவுடரும் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் கேட்டிருக்காங்க. ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அண்டு இட்லி பொடி இது ரெண்டுமே 2-in-1 ஆப்ஷனாக இந்த மிஷின் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கஸ்டமரை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஓன் பர்பஸ்க்காக மட்டுமே இது மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம். என்ன ஓன் பர்பஸ்னா, அவங்களுக்கு சொந்தமாக அங்கங்கே பிரான்ச்சஸாக பார்த்தீங்கன்னா இட்லி கடை நிறையா வச்சுருக்காங்க. மதுரையில் இருக்குது, சென்னையில் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பல இடத்துல பிரான்ச்சஸ் நிறையா வச்சுருக்காங்க. அதுக்கு ஓன் கேஷ் கவுண்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணி அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே நிறைய இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அதையே இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், இன்னும் ஓனாக மார்க்கெட்டிங் கொண்டு போகணுன்ற மாதிரி ஆனால் மிஷினரிஸ் போட்டு அவங்க பேக் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த மிஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன, லாஸ்ட்டு அவங்க ஃபஸ்ட் டைம் என்கிட்ட பார்க்கும்போது மிஷின் நிறைய இடத்துல அவங்க போய் கெஸ் பண்ணி பார்த்துட்டு, சென்னை தான் கஸ்டமர் இவங்க, சென்னையிலேருந்து நேராக இங்கே நிறைய பாண்டிச்சேரியும் சரி நிறைய இடத்துலையும் போயிட்டு அவங்க நிறைய கெஸ் பண்ணி ரேட்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு மிஷினும் போய் பார்த்தாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதுக்கப்புறம் தான் எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. எங்களை கான்டாக்ட் பண்ணும்போது எல்லாரையும் தாண்டி ஒரு 10 அவரே சொல்லிட்டாரு. இது எப்போ சொன்னாருன்னா, கடைசி நேரத்தில் மிஷின் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின் நாங்கள் செஞ்சுட்டு அவங்க மறுபடியும் இங்கே ட்ரையல் பார்த்தாங்க. ட்ரையல் பார்க்கும்போது ட்ரையல் பார்த்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அவங்க ஒரு டீமே இருக்குது அவங்களுக்கு. அதாவது இது ஒரு பெரிய பிரான்ச்சஸ் வச்சுங்களேன், அதனால் அவங்களுக்கு ஒரு டீமே இருக்குது. மெக்கானிக்கலாக ரிலேட்டிவாக என்னென்ன மிஷின் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதுக்குன்னு ஒரு டீமை வச்சுருக்காங்க. அந்த டீம் தான் நம்மளை நேரடியாக விசிட் பண்ணும்போது நம்மளோட மிஷினை ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையல் பார்த்து அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு ஆனது அப்புறம் தான் இந்த விஷயத்தையே சொல்கிறாங்க. எனக்கு இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, இவ்வளோ மிஷினரிஸ் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம், இத்தனை கம்பெனிகளாக போய் பார்த்துட்டு வந்தோம், அவங்களெலாம் இல்லாத சாட்டிஸ்ஃபைடு என்கிட்ட இந்த இடத்துல கிடைச்சதுனால தான் நான் இந்த மிஷின் உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி அவங்க பவுச் பேக்கிங் மிஷினும் வச்சுருக்காங்க. இது கடைசி அவர் மிஷின் எல்லாமே பண்ணி முடிச்சு ட்ரையல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் இதை சொன்னார். சார், ஆல்ரெடி எங்கள்கிட்ட பவுச் பேக்கிங் மிஷினே இருக்குது, நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன், இதே இங்கே தான் வாங்கியிருக்கேன் லோக்கலில். பட் ஆனால் அவங்கள்ட்ட நான் போகலை, எனக்கு அந்த அளவுக்கு உங்கள் மிஷினை பார்க்கும்போது எனக்கு பின்னாடியே நீங்கள் தெரிஞ்சுன்னா நான் உங்களை தான் சூஸ் பண்ணியிருப்பேன், லேட்டாக வந்தாலும் கரெக்டாகலாம் இடத்துக்கு நான் வந்துட்டேன்றது ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப உண்மையாலுமே உங்கள் மிஷின் பிடிச்சிருக்குன்ற ஒரு ஹாப்பினஸோட அந்த டீம் அப்படியே நம்ம கம்பெனி விட்டு வெளில போனாங்க. இப்போ மிஷின் டெலிவரி ஆகிற கண்டிஷனில் இருக்குது. இப்போ இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுது, இதை பார்த்தீங்கன்னா இட்லி பொடிக்கு தான் பண்ண முடியுமா, ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தான் பண்ண முடியுமான்றது இல்லை. அதாவது அனைத்து வகையான மாவு பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக். அதாவது ஒன்லி உங்களுக்கு வெயிட் என்னவோ, 1/2 kgனா 1/2 kg பண்ணிக்கலாம், 1 kgனா 1 kg பண்ணிக்கலாம், 200 grams 100 grams 50 grams 10 grams இந்த மாதிரியான வெரைட்டியான கிராம்ஸை என்னவோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சீலிங் மிஷின் மட்டும் நீங்கள் பேன் சீலர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினாக இருக்கும். அதை தாண்டி இல்லை இன்னொரு விஷயம்னா, கண்டெய்னர்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இவங்க பார்த்தோன்னா கண்டெய்னர் தான் நம்ம ஃபில் பண்ணுறாங்க, இவங்க கண்டெய்னர்லேயும் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். கண்டெய்னர் அண்டு பவுச்சஸ் அண்டு ஸ்டாண்டிங் பவுச்சஸ் இது மாதிரியான அனைத்து வகையான பவுச்சஸ்லையும் நம்ம இதை ஃபில் பண்ணி ஒரு ஹைஜீனிக்கான ஒரு லுக்கில் எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கலாம். இந்த மிஷின் மூலயமா ஃபில் பண்ணி பேக் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, லேபர் காஸ்ட்டுக்கு நம்ம குறைக்கலாம் இந்த மிஷின் மூலயமா. அதுதான் மெயினாக பார்க்குறாங்க. இன்றைக்கி லேபர் கிடைக்கிறது ஒரு சைடு பிரச்சனை, அதெல்லாம் சேலரி கொடுக்குறது அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம மிஷின் பண்ணி கொடுக்குறோமோ, இதெல்லாம் லேபரை குறைக்கிறதுக்காகவே மட்டுமே இந்த மாதிரி மிஷினரிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட டச் ஸ்க்ரீன் போட்டு, அதே மாதிரி இந்த அவுட்ரு ஆகர் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஆகரில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூரிசியான ஒரு ஜாப் பண்ணால் நம்ம அட்வான்ஸு இந்த லேசர் கட்டிங் மிஷின்லாம் போட்டு டிராயிங் போட்டு பக்காவான ஒரு டிராயிங்கில் இந்த மிஷின் நம்ம ஃபுல்லாக உருவாக்கி வைக்கிறோம்.
இந்த ஒரு லுக்கை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். நிறைய நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக்கா வீடியோ நீங்கள் நிறைய வெளியில் பார்த்தாலும் சரி, பட் ஆனால் இந்த மிஷின் வந்து பார்த்தோன்னா அனைத்துமே ரொம்ப ஒரு லுக் வைஸாகவும் சரி, குவாலிட்டி வைஸாகவும் சரி, ஒரு ஹைஜீனிக்காக இருக்குன்றது தான் ஆட்டோ பவர் பேக் டீமோட ஒரு முக்கியமான நோக்கமே அதுதான். இந்த மிஷினை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஸ்பீச்சால் அதிகமாக சொல்லியாச்சு. இப்போ இந்த மிஷின் எப்படி ரன் ஆகுதுன்ற வீடியோவை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இப்போ நம்ம கண்டெய்னரில் பிடிச்ச மாதிரி இதுமாதிரி ஷேஷே பாக்கெட்லேயும் பிடிச்சிருக்கோம். அதேமாதிரி இதில் இன்னொரு மெக்கானிக்ஸ் இருக்குது. இதை அப் டவுன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டாண்டை. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா ஒரு பவுடர் ஃபில்லிங் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் பற்றி வீடியோவை முழு விவரத்தை பார்த்தீங்க. இந்த வீடியோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனல் மூலயமாக தொடர்ந்து பல வீடியோக்கள் தொடர்ந்து வருது. அந்த வீடியோ எல்லாமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக, இப்படிலாம் பண்ணலாமா, இந்த மாதிரியெல்லாம் செய்யலாமா, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் மிஷின் இருக்கா என்ற மாதிரி பல பேருக்கு தொடர்ந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து நீங்களும் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் ஆட்டோ பவர் பேக் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.